ஆலயங்கள் பாழடைந்திருந்தால் அந்த ஆலயங்களை புதுப்பிக்கும் பணியாகவும் அந்த ஆலயத்தை வழிபடும் தலமாக மாற்ற வேண்டும்ன்ற ஒரு இறை பணியை நோக்கி எங்க நண்பர்களெல்லாம் இணைந்து ஈதல் அறக்கட்டளை என்ற இந்த குழுவை உருவாக்கி பழமையான ஆலயங்களை புதுப்பிக்கும் ஒரு இறை பணியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த விஷயத்த தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கிட்ட பகிர்ந்த போது அவர் சொன்ன விஷயம், சென்னையில தையூர்ன்ற கிராமத்துக்கு பக்கத்துல செங்காடுன்ற ஒரு காடு இருப்பதாகவும் அந்த செங்காட்டுல மிகப்பெரிய சிவாலயம் இருந்ததாகவும் கோமேதக கல்லால் ஆன லிங்கம் அந்த ஆலயத்துல இருக்கும்னு என்னுடைய நண்பர் சொன்னார். இப்போ அந்த சிவாலயத்தை நோக்கி தான் இந்த செங்காடுன்ற இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இயற்கையும் இறைவனும் அனுமதிச்சா அந்த கோமேதக கல்லால் ஆன கோமாலீஸ்வரரையும் கோமலவல்லி அம்மனையும் நம்ம தரிசிக்கலாம். இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுகோளை வச்சிருக்கோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, வாங்க. இந்த காடு உண்மையிலேயே எங்களுக்கு கதிகலங்க தாங்க வச்சிருச்சு. மழை பெஞ்ச காரணத்தினால காடு ஃபுல்லா அப்படியே ஈரமா, நடக்கிற பாதையெல்லாம் சேரா அப்படியே தண்ணி நிறைஞ்சிருந்த காரணத்தினால நிறைய பேர் வலிக்கு உழுகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு, சிராய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி நம்ம இறைவனை பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல காட்டுக்குள்ளார எங்க போறதுன்னே தெரியல. இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தானே சொல்லுவாங்க. ஆனா பிளாஸ்டிக் பாட்டிலையும் இருப்பாருன்றது எங்களுக்கு அன்னைக்கு தாங்க தெரிய வந்துச்சு. அந்த பாட்டில அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே போனோம். வழியில இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் வெட்டி அப்படியே அகற்றிட்டே வந்தோம். கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இன்னும் சில இடங்கள் வலிக்கி விட்டுச்சு. ஆனாலும் கூட அந்த தடைகளெல்லாம் மீறி ஒரு நம்பிக்கையோடு பயணிச்சோம். நீங்க நம்ப மாட்டீங்க, யாருமே பார்க்கவே முடியாது, தரிசனமே கிடைக்காது, நம்ம திரும்ப கிளம்பிடலாம்னு நினைத்த எங்களுக்கு அந்த ஆலயத்தினுடைய வாயில் கண்ணில் பட்டது. இந்த ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சப்ப சில சன்னதிகளை எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த சன்னதிகள் எல்லாம் சிதிலம் அடைஞ்சு எந்த சிற்பமோ எந்த சிலைகளோ இல்லாத நிலையில இருந்தது. அதனால அந்த சன்னதிகள் இருந்த இடத்தை வைத்து இது அம்மன் சன்னதியாக இருந்திருக்க கூடும், இது விநாயகர் சன்னதியாக இருந்திருக்கலாம், அதே போல இது நந்தி மண்டபமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்களால அனுமானிக்க முடிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் சுவாமியினுடைய கருவறை. அருள்மிகு கோமலவல்லி அம்மன் சமேத கோமாலீஸ்வரனுடைய ஆலயத்தினுடைய கருவறையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செங்காடு இதை சுற்றியே கிட்டத்தட்ட 9 கோயில் இருப்பதாகவும், இதுவே நவகிரக ஸ்தலங்களாக இங்க இருக்கக்கூடிய மக்களால் வழிபட்டப்பட்டது, ஒரு காலத்துல வழிபடப்பட்டது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்றாங்க. அந்த காலத்துல இது மிகப்பெரிய ஆலயமாக இருந்ததாகவும், கோமேதக கல்லால சுவாமியினுடைய சிலை இருந்ததாகவும், ஆற்காடு நவாப் படையெடுப்பப்ப சுவாமியினுடைய சிலை அந்த கோமேதக கல்லில் அமைக்கப்பட்ட சிலையை அகற்றியதாகவும் இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்லப்படுது. இந்த நவகிரக ஸ்தலங்கள்ல கோமலீஸ்வரர் ஆலயம் சனி ஸ்தலமாக பார்க்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல சனி பகவானுக்கான பரிகார பூஜைகள்லாம் இந்த கோயில் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கரையான் புற்று கட்டுமா.
இங்க பாத்தீங்கன்னா கரையான் புற்று கட்டியிருக்கு. கரெக்டா சிவபெருமான் சன்னதிக்கு பக்கத்துல கரையான் புற்று கட்டியிருக்கு. அந்த கரையான் புற்றில் பாம்பு குடி இருக்கும் என்பது ஐதீகம். அதனாலதான் சிவபெருமான் தலையிலிருந்து கங்கை வருவதாகவும் அதற்கு கீழே வந்து அந்த பாம்பு இருப்பதாகவும் ஒரு ஐதீகத்தை நம்ம பெரியோர்கள் முன்னாடி வச்சாங்க. பக்கம் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கு. ஆனா அந்த குளத்துக்கு போகவே முடியாதபடி புற்களும் மரங்களும் முட்களும் மூடிய நிலையை நம்மளால பார்க்க முடியுது. இந்த குளத்தை சரி பண்ணாலே இங்க சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மிகப்பெரிய நீர் பாசனமாக இந்த குளம் அமையும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த கோயிலில் எஞ்சி இருக்கிறது சிதிலமடைந்த சன்னதிகளும் சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சுவாமியும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நந்தி பகவானையும் தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது. இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. நம்மால் முடிஞ்சதுன்னா எல்லா நண்பர்களும் இணைந்து இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பாதைகளை சுத்தம் செஞ்சு தருவோம். அவன் அருளால் அவன் தாள் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.